பொண்ணு கேட்டேன். நல்லா அடக்கமான பொண்ணா இருக்கணும் அப்படின்னு பொட்டிக்காரர் கேட்டேன். அவரு புரோகர் பொண்ணு புரோகர் அவரு பொட்டிக்காரரு. அடக்கமான பொண்ணோட குடும்பத்துக்கு ஒரே பையன் அப்படின்னு கேட்டேன். அடக்கமான பொண்ணு தானே, நானு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி பணம் 5000 ரூபாய் வாங்கினாரு. வாங்கிட்டு பொண்ணு கொண்டு வந்தாரா? 3 மாசமா என் கண்ணு வச்சுக்கல. வாங்கிட்டு போனவரு வரவே இல்லை. சரி நான் ஊரா சேர்ன யாரு பொட்டிக்காரன் கிடைக்கல. 2 நாளைக்கு முன்ன வந்தாரு முத்தரங்க. சரி பார்த்தேன். பார்த்த உடனே ஏன்னா 5000 பணம் வாங்கிட்டு போனிய பொண்ணு பாத்தியா? நீ அடக்கமான பொண்ணு கேட்டேன். இன்னைக்கு தானே கிடைச்சி வாடா போலாம் அப்படி கூட்டு போனாரு. சரி கூட்டு போனா முத்தரம்பி சுடுகாட்டு கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் என்னடா பொண்ணு அடக்கமான பொண்ணு கேட்டோம். பொட்டியாரன் எதுக்கு சுடுகாட்டு கூட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்லி சுடுகாட்டு போன பின்னாடி சரி அங்க பொண்ணு கூட்டு வந்து உட்கார வச்சிருப்பான் அப்படின்னு ராஜாமி போறேன். டேய் இது வந்து நேத்து அடக்கமானது, இது மத்தியானம் அடக்கமானது, சரி இது இப்ப அடக்கம் பண்ணது. இதுல 3ல எதிரா வேணும்னா ஓ நீ அடக்கமான பொண்ணு கேட்டதுனால அடக்கம் பண்ண பொண்ணு காமிச்சாரா? போனத்தா அதனால கல்யாணமே வேணாம். இருந்தாலும் நான் மாலையிட்ட என் மன்னவர் 18 வயது தக்க பருவத்துக்கு வந்த பிறகு எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. அப்படியா? உண்மைதான். கணவர் யாரு? நான் மாலையிட்ட என் மன்னவர், நான் தாலி தரித்த என் மணவாளன். யாரு? எந்த நாட்டை ஆண்டு வருகிறார் சொல்லவா? என்ன மாலல் அல்ல தரிசகோரி நான் யாரையும் அழகிட்டு யாரம்மா அடியே கொடைகிரி அயோத்தி அன்று வரக்கூடிய தசரத மன்னனை திருமணம் செய்து. தசரத மன்னன் தசரத மன்னனை நான் ஒண்டி ஒருவராக திருமணம் செய்தனா? நாங்கள் யார் யாரு எத்தனை பேர் திருமணம் செய்தோம்? எத்தனை பேர்? நாங்களும் சரியாக 3 பேர் திருமணம் செய்தோம். 3 பேர். ஆமா. யாரு? எதற்காக யார் தெரியுமா? கோசலை, கைகை, சுமத்திரை, இப்படி நாங்கள் 3 பேரும் தசரத மன்னனை திருமணம் செய்தோம். 3 பேர் கல்யாணம் பண்ண காரணம் என்ன? எதற்காக தசரத மன்னன் 3 பேர்த்த திருமணம் செய்ய வேண்டும்? கண்ணம்மா, எங்கள் நாட்டில் எங்களுக்கு சொத்தில் குறவில்லை, சுகத்தில் குறவில்லை, நாட்டில் குறவில்லை, நகரத்தில் குறவில்லை. அம்மா, எனக்கு குறை என்பது ஒன்றே ஒன்றுதான். என்னையா குறை? கண்ணம்மா,
நாங்க யாருக்கு என்ன செய்தோம்? அம்மா ஒண்ணும் செய்யல. எங்கள் நாட்டில் எங்களுக்கு குறை என்பது எதுவுமே இல்லை. இந்த அயோத்திபுரி நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண் வாரிசோ ஒரு பெண் வாரிசோ இல்லையடி. ஒரு தட்டு நிறைய சாதம் இருந்தாலும் அத வாரத்துங்க ஒரு மனிதன் இல்லை. என்ன வருடி வருடி என்ன வையோகமே பேசுறாங்க. பிள்ளைகளா பாவை என்ன கேவலமா பேசுறாங்க. அம்மா முதலாக வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்கான்? என் மன்னவர் மகாராஜாவை அப்படி சொல்லாதடா. மன்னவர் என்ன செய்கிறார்? வீட்டுக்காரரு மன்னவர் கண்ணம்மா என்ன பண்ணிட்டு இருக்காரு? என் மன்னவர் மன்னவாறு கல்லடன்னு விட்டுக்கிறார். இல்ல மகாராஜா என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏதாவது கொலை பண்றாரா இல்லையா? அதாவது என் அக்காகப்பட்டவள் கோசலையை திருமணம் செய்து குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் இரண்டாவதாக என்ன திருமணம் செய்தார்கள். எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, பிறகு எனக்கு தான் குழந்தை பாக்கியம் இல்லை என்று சுமத்தரை திருமணம் செய்து வைத்தோம். அவளுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. அம்மா நாங்க செய்த பாவமே இன்னொரு செய்த பாவ வினை ஒன்று தெரியவில்லை. எங்களுக்கு 3 பேருக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை. ஒரு குழந்தைக்கு தத்து எடுத்துக்காம என்ன குழந்தையா தனியா ஒரு கடை ரெடி பண்ணி போட்டோம். அந்த குழந்தைக்கு பால்லாம் வாங்கி கொடுத்தாவில இவனை தத்துக்கு எடுத்துக்க பிராந்தி கடை எடுத்துக்க. சரி அப்படி இருந்தாலும் இருந்தாலும்
கண்ணம்மா இருந்தாலும் எங்கள் நாட்டில் என் மன்னவருக்கு நாங்கள் குழந்தையாகும், அவருக்கு நாங்கள் குழந்தையாகும். இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். இருந்தாலும் நீ வந்த காரணம் என்ன? மன்னவரே, அதுவே மகாராஜா அதுக்கு முன்பதாக அரண்மனையில அக்காகப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதனால நான் அழைத்ததாக சீக்கிரம் அழைத்து வா. இரவு சென்று பார்க்கிறோம்.